ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகாஸ் வால்ட். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். நான் சமையலுக்கு வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானோன்னு எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து கடுகு யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம், லைட்டாக சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது சால்ட் ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக குயிக்காக வதங்கிடும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், வத்தல் பொடி. மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதனால் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தனியா சேர்க்குறேன். தனியா சேர்க்கும் போது குழம்பு நல்லா கெட்டியாகும், அதனால் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் வதங்கும் போது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். திருப்பி பார்த்துட்டு நம்ம தேவைக்கே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போட போகிறேன். பேஸ்ட்லனா இதில் என்னால் ஆட் பண்ணியிருக்கேன்னா தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து, தக்காளி இது எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை தான் போட போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ புளியை நான் கரைச்சி விட போகிறேன். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் நிறைய சேர்த்தோன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த காரத்துக்கும் புளிப்புக்கும் தூக்கலாக இருந்தால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் ஜாரில் அரைச்சது கொஞ்சம் மசாலா இருந்தது, அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம மீனை போட்டோன்னா, மீன் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கணும்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மீனை போடலாம். நான் மீன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீன் போடுறேன் பாருங்கள். எப்போவுமே நல்லா மசாலா கொதித்து வரும்போது தான் மீனை சேர்க்கணும், இல்லாட்டி மீன் கரைஞ்சிரும். இப்போ மீன் போட்டாச்சு. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு குழம்ப மூடி வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கலாம். கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கியாச்சு. நல்லா கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.